ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைலில் நமக்கு ஏதாவது சர்வீஸ் கொடுக்குறோம், ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வெளியில் கடையில் சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா மொபைலை கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. ஐயையோ, மொபைலாக சர்வீஸ் வாங்கினவங்க என்ன பண்ண போகிறாங்களோ, ஏதாவது நம்ம முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்களோ அப்படின்னு நினச்சி மத்தியானம் சாப்பாடு கூட தொண்டையில் இறங்காது. ஆனால் நாம் மொபைலில், அதாவது சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த ட்ரிக், நம்ம இந்த சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிக்கை செஞ்சுக்கிட்டு உங்கள் மொபைலில் தாராளமாக உங்களுடைய சர்வீஸ் சென்டருக்கு கண்டிப்பாக கொடுத்துக்கலாம். சர்வீஸ்க்கு மட்டும் கிடையாது, ஒருத்தர் கையில் மொபைலை கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் கூட இந்த செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வச்சுட்டு தூங்க போகிறீங்க அப்படின்னா கூட செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே வரும்போது இதில் டிவைஸ் கேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது கீழே மெயின்டெனன்ஸ் மோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதிலே போட்டிருப்பாங்க ஒரு சில விஷயமெல்லாம் கட்டான்னு. நான் தேவைப்பட்டால் ரைட் பண்ணி பார்த்துருங்க, இல்லைனா ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ டேன் ஆன் கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து ரீஸ்டார்ட் கொடுக்குறோம். ரீஸ்டார்ட் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்றது பார்த்துக்கலாம். இப்போ வந்து கிரியேட்டிங் லாக் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் பேசிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கீழே மெயின்டெனன்ஸ் மோட் அப்படின்னு ஒரு பட்டம் வந்து தெரியுது. பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலை யாருக்கு ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா, சர்வீஸுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மொபைல் கேலரிக்குள்ளால எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக பச்சை மண்ணாக பிறந்த குழந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா டயல் பேடில் கூட எல்லாமே வந்து எம்டியாக தான் இருக்கும். எதுவுமே வந்து நம்ம பழைய டேட்டாஸ் எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா பச்சை மண்ணாக இருக்கும். ஏன்னா கீழே மெயின்டெனன்ஸ் மோட் வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மோடை வந்து நான் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம மொபைல் ஒரு கடையில் சர்வீஸ் கொடுத்துக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். இத்தனைக்கு நம்ம டேட்டாஸ் எல்லாமே மொபைலுக்குள்ளால சேஃபாக தான் இருக்கும். அது மெயின்டெனன்ஸ் மோடில் வைக்கும் போது மட்டும்தான். ஸோ இதை மாதிரி செட் பண்ணிட்டு நம்ம மொபைலில் தாராளமாக கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலை இன்ஸ்டால் பண்ணியிருந்த எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுமே இருக்காது. டிஃபால்ட்டாக மொபைல் வாங்கும்போது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சோ அதான் இருக்குமே தவிர எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுமே, எந்த ஒரு டேட்டாஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், எந்த கான்டாக்ட்ஸ் உட்பட எதுவுமே வெளியே தெரியாது. மெயின்டெனன்ஸ் மோட் வந்து ஆன்ல இருக்குது. இப்போ நமக்கு சர்வீஸ் பண்ணிட்டு தந்துட்டாங்க, நம்ம மொபைல் நமக்கு பழைய நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி மொபைலை ஸ்க்ரீனில் எடுத்து விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேப் யுவர் ஃபோன் இஸ் இன் மெயின்டெனன்ஸ் மோடுன்னு இருக்கா, அதில் டேப் ஹியர் டு எக்ஸிட்னு இருக்குது. அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை எக்ஸிட்னு ஒரு பட்டன் வரும். அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ரீஸ்டார்ட் கேட்கும். கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது நம்ம பாஸ்வேர்டு கேட்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம மொபைல் ரீஸ்டார்ட் ஆகி பழைய நிலைமைக்கு வரும். அழகான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் அது. சாம்சங் மொபைல் யூசர்ஸுக்கு கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மறுபடியும் மொபைல் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிச்சத எல்லா அப்ளிகேஷன்ஸுமே பழைய மாதிரி வந்துடும். நம்ம ஃபோன் டேட்டா டயல் பேட் எல்லாத்துலேயுமே எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இருக்கும். பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே இருக்குது. அழகான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ சாம்சங் யூசர்ஸ் இந்த ஆப்ஷனை தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ தகவல், ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.